பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 26. ஓபிலிலே குடியிருக்கிற நிதினேமிரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்பைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். தண்ணீர் வாசல் என்ற ஒரு வாசலை நெகேமியா கட்டுகிறார். அது 7வது வாசலாக இருக்கிறது. 10 வாசல்களில் இந்த வாசல் 7வது வாசல். இந்த வாசலை நெகேமியா கட்டுகிறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அங்கே 10லேருந்து 14 வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாரியா ஸ்திரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா ஸ்திரி இடத்துல இயேசு வருகிறார். அந்த கிணற்றில் இயேசு வந்து எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லி அவர் தண்ணீர் கேட்கிறார். தாகத்துக்கு தா என்பது சரீரத்தின் தேவைக்கு பூர்த்திக்காக அவர் கேட்கிறார். ஆகவே அந்த தண்ணீர் கொடுத்தால் தாகம் நீங்கும், சரீரத்தின் தாகம். உடனே அந்த சமாரிய ஸ்திரி கேட்குற, நீங்கள் யூதனாக இருக்க, நான் சமாரியனாக இருக்க, யூதருக்கும் சமாரியருக்கும் சம்மந்தம் கிடையாது, சம்மந்தம் கிளவாமல் நம்ம இருக்கிறோம், எப்படி வந்து இடத்துல கேட்க முடியும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ கேட்குறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் கேட்கிறவர், நீ என்னிடத்தில் கேட்கிற நபர் யார் என்று சொல்லி அறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்பாய், உனக்கு ஜீவ தண்ணீரை அவர் கொடுத்திருப்பார். அப்போ உண்மையான ஜீவ தண்ணீர், உண்மையான தாகம் சமாரிய ஸ்திரீக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து கேட்ட தண்ணீர் சரீரத்தின் தேவைக்காக தாகத்துக்கான தண்ணீர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தண்ணீரோ ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நீ கொடுக்குற தண்ணீர் நான் குடித்தேன்னு சொன்னால் மீண்டும் தாகம் உண்டாகும். ஆகவே தாகம் உண்டாகாத ஒரு தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிக்க வேண்டும். அவனுக்குள்ளே ஊறுகிற நித்திய காலமான அது ஜீவ நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது அது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. தண்ணீர் என்பது கர்த்தருடைய வசனத்தை காட்டுகிற ஒரு குறியீடாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சேன்னு சொன்ன, நீ குடித்தா என்று சொன்னால் உனக்கு தாகம் உண்டாகாது. காரணம், தேவனே உன்னை திருப்தி ஆக்குகிறவர், அவரே உன்னை தாகத்தை தீர்க்கிறவர். நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அது உனக்குள்ளே இருந்து எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கும் அல்லது ஊறிக்கொண்டே இருக்கும் என்று அவர் சொல்கிறார். ஆகவே இந்த தண்ணீரை நான் கொடுக்க என்னால் முடியும். நீ எனக்கு தாகத்துக்கு கொடுக்க முடியும். நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த தண்ணீரை உனக்கு என்றென்றைக்கும் இருக்கிற ஜீவ நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே இவருக்கு தேவையானது தேவனுடைய வசனம் என்கிற தண்ணீர். இன்றைக்கு அந்த தண்ணீர் தான் மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிறதாக இருக்கிறது. அந்த தாகத்துக்காக தான் மனுஷன் எங்கெங்கே போயிட்டுருக்கான், எங்கெங்கே சென்று தாகத்தோடு கடவுளை தேடும்படியாக, கடவுளுடைய வார்த்தையை தேடும்படியாக மனிதன் ஆங்காங்கே அடைந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த தண்ணீர், அந்த வார்த்தை, அதுதான் நித்திய காலமாய் உள்ளத்தில் இருந்து அது புறப்படுகிறதாக இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, ஒரு வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தை நீரூற்றாக புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். அது அப்படி இருக்காது. அது சுரந்து கொண்டே இருக்கும். அவருடைய அன்பு சுரந்து கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை சுரந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்குறோம், ஆயிரக்கணக்கான செய்திகள், மெசேஜ், கடவுளுடைய வார்த்தை ஒரு வசனத்தை கொண்டு பேசி கொண்டே இருக்கிறாங்க. அந்த வசனம் எத்தனையோ முறை பேசியிருந்த நம்ம கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிதாக இருக்கிறது. திருச்சபைகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி, ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு செய்தி, எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்குது. அவ்வளோ வசனத்தை பேசினாலும் இன்னும் பேசி முடியலை. காரணம், அது ஜீவ நீரூற்றாக இருக்கிறது, புறப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது, வெளிப்பாடு வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு முடிவு இல்லை, எல்லையே கிடையாது. ஆக ஒரு வசனத்தை கொண்டு அநேக நீரூற்றுகள், ஒரு வார்த்தை நீரூற்றானது வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளே அப்படியே அது சும்மா இருக்காது, வேலை செய்யும். அது வேலை செய்து புறப்பட்டு வந்து அதை மனுஷனிடத்தில் புறப்பட்டு எங்கும் போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய வார்த்தையை நாம் சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு தாகத்தோடு இருக்கிற பொழுது தேவன் தம்முடைய வசனத்துக்கும் நம்மோடு பேசுவார். வேதத்தை வாசிக்கிறதுல பல முறை இருக்கிறது. வேதத்தை ஒரு கதை புஸ்தகமாக கூட வாசிக்கலாம். ஆனால் வேதத்தை அது ஒரு ஜீவ புஸ்தகமாக வாசிக்கிற பொழுது தான் நம்முடைய ஜீவனும் அந்த வார்த்தை என்ற ஜீவனும் ஒன்றாக இருக்கும். அது உயிர் உள்ளதாக மாறுவதற்கு நாம் அதை ஜீவனாக மாற்ற வேண்டும். ஒரு கதை புஸ்தகத்துக்கும் ஒரு உயிருள்ள புஸ்தகத்துக்கும் வித்தியாசம் நான் வாசிக்கிற அந்த முறை தான். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதனுடைய வாழ்க்கை என்று வாசிக்கிற பொழுது அதுக்கு உயிர் இருக்கும். அந்த உயிரான புஸ்தகம் ஜீவ நீரூற்றாக புறப்பட்டு அது வெளியிலே கடந்து போகும் என்று சொல்லி பாருங்க. ஆக வார்த்தையை விசுவாசிப்போம்,
வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தண்ணீர் என்ற வசனமானது என் உள்ளத்தில் போய் அது ஜீவன நீரூற்றாக புறப்பட்டு நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் படிக்கிற இடத்துல, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் பண்ணுற இடத்துல இந்த வார்த்தை இந்த நீரூற்று புறப்பட்டு போய்கொண்டே இருக்க முடியாது ஆசைப்பைக்கிறோம். உங்களோட கருத்தில் தாழ்த்துடன் பொறுப்படுத்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடர்.